This question is a TANCET 2014 question, data sufficiency question number 62. This is an easy question. This appeared from the topic speed, distance and time. Right. Question பார்க்கலாம். A car drives along a straight road from Shankaran Koil to Coimbatore, going through Madurai along the way. What is the total distance traveled by the car from Shankaran Koil to Coimbatore? So, என்ன ஃபைனலாக நம்ம ஆன்சர் ஒன்று சொல்கிறோன்னா, we'll have to find the answer for the distance traveled by the car from Shankaran Koil to Coimbatore. எல்லா டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் மாதிரி இதுலேயே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. The first one is the distance from Shankaran Koil to Madurai is 3/5 of the entire distance. Statement 2, the distance from Madurai to Coimbatore is 12 kilometers. Data sufficiency question நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு will we be able to find an answer for the question? What we'll do is, எல்லா கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் we'll answer few things, we'll get clarity on some things before looking into the statements. First என்னன்னா, இந்த கேள்வி என்ன, இதுக்கு என்ன ஆன்சர்? What is the total distance traveled by the car? ஸோ இதுக்கு ஆன்சர் யாராவது கொடுத்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, இத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இட் மைட் பி 40 kilometers, இட் மைட் பி 28 kilometers. ஏதோ ஒரு ஆன்சர் which is going to be followed by either kilometers or miles, which is essentially a unit of distance வச்சு ஒரு நம்பர் இருக்கணும். எப்போ டேட்டா சஃபிஷியன்ட்னு சொல்ல போகிறோம், அதான் செகண்ட் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண போகிறது. இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் எப்போ டேட்டா சஃபிஷியன்ட்னா, நீங்கள் வந்து ஒரு யூனிக் ஆன்சர் கொடுக்கணும். ஒரே ஒரு ஆன்சர் சொல்லணும். என்ன சொல்லணும்னா 40 kilometers ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொன்னால் நோ ப்ராப்ளம். 40ஆகவும் இருக்கலாம், 60ஆகவும் இருக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து we are not giving a unique answer. When you have a unique answer, which is when the data is sufficient. ஸோ இது ரெண்டு ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று பார்த்துடலாம். இந்த கொஸ்டினில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நமக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? Car drives along a straight road from Shankaran Koil to Madurai, going through Madurai. ஸோ எசென்ஷியலி அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ மதுரையெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கான். ஸோ எதுக்கு கொண்டு வந்திருக்கான்னா, இது வந்து சங்கரன் கோயிலேருந்து கோயம்புத்தூர் போகும்போது இந்த கார் மதுரை வழியாக போகுது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எசென்ஷியலி எப்படி ரூட் இருக்க போகுதுன்னா, சங்கரன் கோயில் இங்கே இருக்குது, மதுரை நடுவில் இருக்குது, அண்ட் ஃபைனலாக கோயம்புத்தூர் போகிறாங்க. ஸோ சங்கரன் கோயில் டு மதுரை டு கோயம்புத்தூர் இஸ் த டைரக்ஷன் ஆர் த ரூட் that the car has taken. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? we are going to look at statement 1. எப்போவுமே இந்த டேட்டா சஃபிஷியன்சியில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் முதல்ல அலோனாக we'll evaluate. ஸோ we are going to evaluate statement 1 alone. What is statement 1? Distance from Shankaran Koil to Madurai is 3/5 of the entire distance. இந்த மொத்த டிஸ்டன்ஸையும் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். சங்கரன் கோயிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துட்டோம்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கரன் கோயிலிருந்து மதுரை வரைக்கும் 3/5 of this டிஸ்டன்ஸுங்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ இருக்கும்? 3/5 of x. வெரி குட். இப்போ எய்தர் இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இல்லை எக்ஸ் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் சொல்லலாம். நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து ஒரு வேரியபிளாக இருக்கிறனால 3/5ங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா, சங்கரன் கோயில் டு மதுரை வந்து 30 கிலோமீட்டராக இருந்தால், சங்கரன் கோயில் டு கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் வந்து 50 இருக்கும். அதே இது வந்து 300 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து 500 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா we have not been able to come up with a unique answer. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நம்மளால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is not sufficient. ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியன்ட் இல்லைன்னா இமீடியட்டாக கொஞ்சம் ஆன்சர் சாய்ஸ்லாம் எலிமினேட் பண்ணலாம். எதெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficientனு இந்த ஆன்சர் சொல்லுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா we can immediately eliminate this answer choice. ஸோ ஆன்சர் சாய்ஸ் 1 இனிமேல் இல்லைன்னு தெரியும். வேறு ஏதாவது பார்க்கலான்னா, ஸ்டேட்மெண்ட் 2 இல்லை, ஸ்டேட்மெண்ட் 3 இல்லை, இந்த ஆன்சர் சாய்ஸ் பாருங்கள். ஈச் ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்கான். அப்படின்னா என்ன? ஸ்டேட்மெண்ட் 1 மாத்திரம் சஃபிஷியன்ட், ஸ்டேட்மெண்ட் 2 மாத்திரம் சஃபிஷியன்ட்னு சொல்லியிருக்கான். ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா எப்படி ஈச் ஸ்டேட்மெண்ட் அலோனாக சஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும்? ஸோ ஆன்சர் சாய்ஸ் 4ஐயும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 நாட் சஃபிஷியன்ட்னு வந்துருச்சுனாலே யூ கேன் ஆப்வியஸ்லி ஆல்வேஸ், இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சர் சாய்ஸ் 1 அண்ட் ஆன்சர் சாய்ஸ் 4 இது ரெண்டையுமே நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ வாட் ஆர் வி லெஃப்ட் வித்? மூணு ஆன்சர் சாய்ஸ் தான். இட் குட் எதர் பி சாய்ஸ் 2 ஆர் சாய்ஸ் 3 ஆர் சாய்ஸ் 5. Now what we'll do is we'll look at statement 2 alone. சொன்ன மாதிரி when we are looking at statement 2, we're going to look at statement 2 alone. What does statement 2 tell us? Distance from Madurai to Coimbatore is 12 kilometers. மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் வந்து 12 kilometers. சங்கரன் கோயிலிருந்து மதுரை எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மாத்திரமும் will not be able to answer the question.
Statement 2 is also not sufficient to answer the question. என்ன ஸ்டேட்டஸில் நம்ம விட்டுருந்தோம், ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியண்ட்டாக இல்லாத போது ஆன்சர் சாய்ஸ் 1 இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆன்சர் சாய்ஸ் 4 இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ வேறு ஏதாவது எலிமினேட் பண்ண முடியும்னா இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியண்ட்டுங்கிறது தான் ஆன்சர் சாய்ஸ் 2. நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஆன்சர் சாய்ஸ் 2வையும் நம்ம இங்கேருந்து தூக்கிடலாம். ஸோ இப்போ என்னெல்லாம் பாக்கி இருக்குது, இப்போ லெஃப்ட் சாய்ஸ் 3 ஆர் சாய்ஸ் 5. we have narrowed it down to just 2 choices. இப்போ 3 5 எப்படி டிசைட் பண்ணுறது? 3 என்ன சொல்லுது, டுகெதர் இந்த ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லுது. 5 வந்து டேட்டாவே சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்லுது. ஸோ என்ன பண்ணணும்னா டுகெதர் சஃபிஷியண்ட்டான்னு எவாலுவேட் பண்ணணும். அதான் ஸ்டெப் 4. we are going to combine the 2 statements and figure out whether the data is sufficient. கம்பைனிங்கில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருது, ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சங்கரன் கோயில் டு மதுரை இஸ் 3/5 ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ். சொன்னேன் டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து we will take it as x. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு x கிலோமீட்டர்ஸ். இப்போ நமக்கு வந்து இதில் சங்கரன் கோயிலிருந்து மதுரை வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 3/5னா திஸ் இஸ் கோயிங் டு பி 3/5 ஆஃப் x. அப்போ மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் எவ்வளோ தூரம் இருக்கும், மீதி இருக்கிறது வந்து 2/5 ஆஃப் எக்ஸாக இருக்க போகுது. ஸோ இது வந்து 3/5 ஆஃப் எக்ஸ்னா இது 2/5 ஆஃப் எக்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2லேருந்து என்ன தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா 2/5 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர்ஸ். பாருங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், பட் ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள், எக்ஸுக்கு யூனிக்காக ஆன்சர் கிடைக்கும்னு தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் வேண்டியது கூட கிடையாது, ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இங்கே வந்து நம்ம ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். இஃப் 2/5x இஸ் ஈக்குவல் டு 12, அப்போ என்ன வருது, x இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 5 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணோன்னா 6 இருக்கும். 6 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த மொத்தம் தூரம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான், நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணினோம்னா we're getting the answer as 30 kilometers. So the statements together are sufficient. ஸோ இப்போ கடைசியாக போயிட்டு ஆன்சர் சாய்ஸ் 3 ஆன்சர் சாய்ஸ் 5 பார்க்கலாம். டுகெதர் சஃபிஷியன்ட் அப்படின்னா டேட்டா இன்சஃபிஷியன்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆன்சர் சாய்ஸ் 5 இல்லைன்னு சொல்லிடலாம். வாட் இஸ் அவர் ஆன்சர்? ஆன்சர் இஸ் சாய்ஸ் 3. டான்செட் ப்ரிப்பரேஷன் அசிஸ்டன்ஸ் வேணும்னா விசிட் அவர் வெப்சைட் tanset.asenteducation.com. சென்னையில் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ், டாப் பி ஸ்கூல் IIM கிராஜுவேட்ஸ் இவங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தடவை டான்செட்டில் ஸ்டேட் டாப்பர்ஸாக வந்திருக்காங்க. பழைய டான்செட் பேப்பர்ஸுக்கு சொல்யூஷன் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். யூ கேன் ஆல்சோ ரீச் அஸ் ஓவர் ஃபோன் 9600048484. தவிர உங்களுக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷனை ஆன்லைனில் பண்ணணும், நான் வந்து சென்னையில் இல்லை, எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்சல்யூட்லி ஃப்ரீ. வில் கீப் அப்லோடிங் மோர் வீடியோஸ் ஃபார் யூ டு லேர்ன். Best wishes for your TANCET preparation.